போடா பேப்பேமேனே. சீட்டு கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிச்சுன்னு சிரித்துக்கிறியா? வெளியில வருவல்ல, வாடி வச்சுக்கிறேன். போல போல உன்னை போல 1000 பேத்த பாத்திருக்கேன். நீ வெளியூருக்கார, உன்னை நம்பி எப்படி துட்டு கொடுக்கறது? தெரிஞ்சவர் மாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 5000 தம்பி, கடை வைக்கிறதுக்கு. யோ, எந்த செக்யூரிட்டியும் இல்லாம எடுத்த எடுப்புல அவ்வளவுதான் கேக்குற? மாமா மேனேஜர் மாப்ள 2 வார்த்தை கேட்கணும் மாப்ள. பொண்ணு காலேஜுக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல தம்பி, பொட்டி கடை வைக்கிறதுக்கே திண்டாடுறேன். காலேஜ் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பண்றது தம்பி? தெரிஞ்ச காலேஜ் தான், பணத்தை நான் தரேன். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடைச்சிருங்க. நாளைக்கு பொண்ணு கூப்பிட்டு காலேஜுக்கு வாங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நீ வாங்குனதை திருப்பி கொடுத்தாத்தே நாங்க நல்லா இருப்போம். கரெக்டா எழுதிட்டியா மாமா? எழுதிட்டு மாப்ள. படி. அது உனக்கு எதுக்கு மாப்ள? கணக்கு உனக்கு சரியா இருந்தா போதும்ல. டேய் பெர்ரா. வெளியூர்காரன் 5000 வங்கி இருக்கிறேன். மாப்ள வெளியூருக்காரே 5000 ரூபாய் கடை வாங்கியிருக்கான்னு நான் எழுதி வச்சிருக்கேன். படிக்க தெரியாத அண்ணா தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஓடுறா. வணக்கம் சார். வணக்கம்மா. அரே கணேசா, எப்படி மறக்கண? போ சார். நல்லா படிக்கிற பொண்ணுடா, கட்டிக்க, ஜெகஜோதியா இருப்ப. ஜோடி பொருத்தம் அமக்களா. ஆமா, எங்க தள்ளிட்டு போறேன்? நல்ல வார்த்தையா பேச. உள்ள படிக்கணும்னு ஆசைப்படுது. எனக்கு தெரிஞ்ச காலேஜ் சேர்த்து உள்ளான்னு போறேன். நீ போ சார். போ சார். பொய் சொல்லாதல, அப்புறமா உன் கண்ணாலத்துக்கு நான் பொய் எழுத மறந்துடுவேன். இந்த ஆளுக்கு எவன் வாத்தியார் வேலை கொடுத்தான்? புள்ள அப்பா ஏன் வரல? சந்தைக்கு போயிருக்காரு. நம்ம 2 பேரும் காலேஜுக்கு வர சொல்லிருக்காரு. நேரம் ஆயிடுச்சு புள்ள. வர்ற வண்டியில ஏறி போயிடலாமா? என்னாச்சுப்பா? கொஞ்சம் இறங்கப்பா, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்திக்கிறேன். ஏய், கிழவன் என்ன உன்னையே லுக் விடுறான்? அவரு முதல்ல பொண்ணு பார்க்க வந்ததே என்னத்தான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா விதி சேர்த்து வைக்கல. அதுக்கப்புறம் இப்பதான் அவரை நான் பாக்குறேன். அதான் எங்க 2 பேத்துக்குள்ள ஒரே ஃபீலிங். எங்கள் கணேஷ் சீட்டு கம்பெனியின் உறுப்பினர்களுக்கு நன்றி கூறும் வகையில் நடந்த சிறப்பு குழுக்கள் விழா ஆடல் பாடலுடன் சிறப்பாக அரங்கேறியுள்ளது. இதுல அதிர்ஷ்டசாலி யார்? குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல் பரிசு காத்தாயி மோதிரம். காத்தாயி வாதாயி. ஆமா, வாங்கிக்கிறங்க. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. போங்க காத்தாயி போங்க. இரண்டாவது பரிசு வெள்ளச்சி பட்டு புடவை குங்குமச்சிமிலி. வாங்க வெள்ளச்சி, எங்க இருக்கிய? வாங்க வாங்க. போக வேண்டியதானே? இங்கதான் லுக்கு 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 லுக்கு. அம்மா எவ்வளோ ஒருத்திய உடம்புல கை வைக்கவும் விடல, இல்ல திருப்பி அடிச்சா பாரு. அதான் நீ என் மாப்பிள்ள. அப்பா ஏன் மாப்பிள்ள அடிச்ச? இல்ல உனக்கு பொம்பளை புள்ளைய போய் தப்பா பேசுற? பட்டு புடவைக்கு நாங்க அலையறோமாக்கோ? பட்டு புடவை கொடுத்தா நாங்க லுக் விட்டுருவோமா? அதனால அப்படி பேசுறா.
அப்பா கூட நடிச்சது இல்ல தெரியுமா? புள்ள, என் மாமனை நீ கை நீட்டி அடிச்சதுக்காக நான் உன்னை அடிக்கல புள்ள. பொம்பளைங்க எந்த சூழ்நிலையும் நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கணும், அந்த நோக்கத்துல தான். இந்தா புள்ள, வாங்கிக்க. எனக்கு வேணும், தேவையில்ல. ஹலோ, குலுக்கல்ல என் பேருக்கு தானே விழுந்தது, அப்ப அது என் பொருள் தானே, கொடுக்காம போனா எப்படி? புள்ள, குங்குமச்சமே. ஐயோ புள்ள, புள்ள புக்கு புள்ள. நான் ஒண்ணு பட்டு புடவைக்கு ஆசைப்பட்டு கட்டல, சும்மா தான் கட்டி பார்த்தேன். புக்கு புள்ள. ஹலோ, நல்லா இருக்கா? புடவை பிடிச்சிருக்கு, இப்படியே கோயில் போயிட்டு வரட்டுமா? காசு வாங்கினல திருப்பி குடுக்கணுமா வேணாமா? மனுஷனா இருந்தா சூடு சொரண வேணும். வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கினேன், ஏன் போடலன்னு பாக்குறியா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கொண்டு வந்து நீ கட்டல, உன் கதை கந்தலாயிடும். நீனும் புருஷனும் குடும்பம் நடத்த முடியாது, தூக்கிட்டு போயிருவேன் ஜாமான் சட்டை. அப்பா, இங்கேயே பதுங்கிட்டு இருக்க நீ, சீட்டு காசு கட்டலையா? சத்தம் போடாத, கையில காசு இல்ல. உனக்கு என்னாச்சு? ஒழுங்கா தானே கட்டிட்டு இருந்த, மறுபடியும் பணம் வேணும்னு கேட்ட. இத ஒழுங்கா கட்டினாதான் தருவேன். 5 நாள் கட்டாதவங்க அப்படி திட்டுறான், நான் 10 நாள் கட்டல. பார்த்தா விடுவானா? நான் இல்லைன்னு சொல்லு. போ 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 போ. ஐயே, கோழையா நீ, வந்து பதில் சொல்லுப்பா. பயமா இருக்குமா? மாப்பிள்ள 10 நாளா வெள்ளச்சி காசு கட்டல. திரும்பி வரும்போது வாங்கலாம் மாமா. ஏண்டா இங்க இருக்கிற வீட்டை விட்டு அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவியா? வா மாமா. மாப்பிள்ள ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரே, ஒரு கண்ணுல விளக்கணும், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க கூடாது, பொழைக்க முடியாது மாப்பிள்ள. இப்படி எல்லாம் இருந்தா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்த முடியாது மாப்பிள்ள. 2 பேரும் தெருக்கோடியில தான் நிக்கணும். அப்பாடா, சாமி தான் காப்பாத்துச்சு. மாமா, மேல தெரு பொண்ணு தாயி 2 வாரமா காசு தரல. அவளை உண்டில்லன்னு பண்ணி காசு புடிங்கிட்டு வா. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? எல்லா வீட்லயும் சீட்டு காசு வாங்கிட்டு ஏன் வீட்டுக்கு மட்டும் ஏன் வரல? ஏற்கனவே மாமா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான், பத்தாவதுக்கு இதை வச்சு கதை கட்டுறதுக்கா? என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன் புள்ள. எனக்கு மறைச்சு பேச தெரியாது. உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்டிக்க போற பொண்ணுகிட்ட புள்ள, ஏ புள்ள. அது மட்டும் இல்ல புள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொதுவா எல்லாரும் வீடு கட்டுவாங்க. ஆனா நான் உன்னை காதலிக்கும் போதே